ஹாய் மக்களே, குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு உங்கள் பர்சனோட மெசேஜ் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, உங்கள் பர்சனோட மெசேஜ் வந்து 4 of Swords. 4 of Swords அப்படிங்கிறது என்னென்னா ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ். இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, இல்லை ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, லைஃப் ஜேர்னி எதுவானாலும் சரி, நான் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறேன். என்னால் இதுக்கு மேலே ஆனால் போராட முடியல. நானும் எவ்வளவு தான் போராட்டங்களை சந்திக்கிறது, எனக்கு ஏண்டா வாழ்கிறோன்னு தோணுது. இப்படி எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்கள் பர்சனோட மெசேஜ் என்னென்னா, ரிவர்ஸ் போகாத, திருப்பி ஸ்கொயர் ஒன்னுக்கு போகாத, குவிட் பண்ணாத. எப்படி நீ குவிட் பண்ணாலும் திருப்பி இதே பாதையில் தான் பயணித்து வரணும். ஸோ அப்போ நீ போகிற தூரம் திருப்பி இதே அளவுக்கு தூரம் பயணித்து வர்றது எல்லாமே டைம் அண்ட் எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட்டு. அதனால இப் சப்போஸ் உனக்கு டயர்டாக ஃபீல் ஆகுது, ஃபர்ஸ்ட்ரேட்டடாக ஃபீல் ஆகுது அப்படின்னா எங்கே இருக்கியோ அங்கேயே ஸ்டாப் பண்ணு. ஸ்டாக்னண்ட்டாக இருக்காது. அதுக்கு பதிலாக ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ், அமைதிப்படுத்தும். அமைதியாக அங்கேயே கொஞ்சம் நேரம் ஓய்விடு. ரிலாக்ஸ் எல்லாம் ஆனதுக்கப்புறம் திருப்பி அங்கேருந்து பயணத்தை தொடக்கு. ஸோ பயணத்தை தொடக்கிறதுக்கும் இந்த ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், இனி எப்படி நகரணும், ஆக்சுவலாக எனக்கு என்ன வேணும், அதை நோக்கி எப்படி நகரணும், இதெல்லாம் சிந்திச்சு மென்டலாக ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இனி பயணத்தை தொடரு அப்படிங்கிறது தான் உங்கள் பர்சனோட மெசேஜ். ஸோ இனி நாளைக்கு மெசேஜ் என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பாய்.